இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேபிகார்ன் 65 தான் பார்க்க போகிறோம். பேபிகார்னில் நான் இது வரைக்கும் வீட்டில் வாங்கினதே இல்லை. யூடியூப்பில் வந்து புதுசாக டிஷ் போடணுன்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் வந்து இதோட அவுட்புட் வந்து நல்லா இருந்தது. அடிக்கடி வாங்கி செய்யணுன்னு தான் தோணுது. நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து அடிக்கடி வாங்கி செய்யணுன்னு தான் உங்களுக்கும் தோணும். இப்போது பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபிகார்ன் 65க்கு ஃபஸ்ட்டு வந்து பேபிகார்னை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், 5 to 7 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தாலே போதும். வெந்த பேபிகார்னில் வந்து நான் கார்னர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வந்து சைஸில் வந்து பேபிகார்ன் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சோளம் மாவு, தனியாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சும்மா கலருக்காக கொஞ்சமாக சேர்த்தது. அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தான் வேக வைக்கிறோம். ஸோ வந்து இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் கடையில் தான் பிரெட் கிராம்ஸ் வாங்கினேன். 40 ருபீஸ் ஏதோ இருந்தது. அதை வந்து கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம வச்சுருக்கதான அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதான பேபிகார்னையும் ப்ரெட்டையும் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா பேபிகார்ன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு தரலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குற எல்லாருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.